விட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் முழு நேரமும் விழித்திருக்கிறோம். அந்த குழந்தைக்காக வேண்டி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டு எமது உடம்பிலே சேர்த்து வைத்த அந்த இரத்தத்தை பாலாக கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கிறோம். ஒவ்வொரு தாயும் தந்தையர்மார்களும் தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக சிந்தி அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படி வளர்க்கின்ற குழந்தையை நாம் எமது கண்ணியமாக நாளை இன்னாருடைய குழந்தை என்று சொல்ல வேண்டும், இன்னாருடைய குழந்தை என்று தெரிய வேண்டும், இந்த குழந்தை மூலமாக இந்த பெற்றோருக்கு சிறப்பு கிடைக்க வேண்டும், இந்த குழந்தை மூலமாக இந்த பெற்றோர் கண்ணியமடைய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வளர்க்கின்றன. அந்த குழந்தை வளர்ப்பில் சில ஓட்டைகளை விட்டுத்தான் செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, சொன்னது போன்று சவால் மிக்க இந்த காலகட்டத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை என்பது அல்லாஹ் தந்த அருளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எமது வீடு எமக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னொருத்துக்கு நாம் ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும், ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். அதை விட்டு இன்னொருத்தில் வாங்கிக் கொள்ள முடியும். எமது ஊர் தான் பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு ஊருக்கு போய் நம்ம எழுந்து கொள்ள முடியும். இப்படி எமது பிரதேசம் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் இன்னொரு பிரதேசத்தில் வீடு வாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் நாம் பெற்று வளர்த்த குழந்தையை விட்டு செல்ல முடியுமா? அன்புக்குரியவர்களே, ரத்தின சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஆணும் பெண்ணும் தந்தையும் தாயுமாக மாறி தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தன்னுடைய முழு நேரத்தையும் தன்னுடைய முழு தியாகங்களையும் அந்த குழந்தைக்காகத்தான் செய்கிறோம் செல்வீர்கள். எனவேதான் இந்த குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், அத்திபு அவ்லாதக்கும் பிஸலாத்தி வஸலாம். உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் 3 விடயங்களை கொண்டு ஒழுக்கமாக வளர்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை பெற்று வளர்க்கின்ற நாம் ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைகளை கண்ணியமானவர்களாக வளர்க்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும், சிறப்பானவர்களாக வளர்க்க வேண்டும், ஊரும் நாடும் சிறப்பித்து பேசுகின்ற புகழாரம் சூடப்படுகின்ற நெற்குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்றுதான் கஷ்டப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லும்போது ஸலவாத் சொல்லிக் கொள்ள வேண்டும். அது கடமையாக இருக்கிறது, அதை மறந்துவிடாதீர்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தைகளாக, சிறந்த கல்விமான்களாக, நற்பிரஜைகளாக, இந்த நாட்டு தலைவர்களாக வளர்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் குழந்தை பருவத்திலிருந்து அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு குழந்தையுடைய முதல் யூனிவர்சிட்டி தன் தாயுடைய மடியாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தையுடைய முதல் பள்ளிக்கூடம் தன்னுடைய தாயுடைய மடியாகத்தான் எழுதி கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் பால் ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு அறிவையும் மார்க்கத்தையும் வெட்கத்தையும் ஞானத்தையும் சேர்த்துத்தான் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார்கள். இது மார்க்கமும் விஞ்ஞானமும் சொல்கின்ற ஒரு உண்மை. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலுக்கும் போது அந்த தாயின் எண்ணத்தில் என்ன அலைகள் ஓடுகிறதோ அந்த எண்ண அலைகள் இந்த பாலூட்டலினூடாக அந்த குழந்தையினுடைய மூளைக்கு செல்கிறது. வெறுமனே பசிக்கு பாலூட்டுகிறோம் என்பதல்ல, குழந்தையின் அழுகை நிறுத்தத்தான் பாலூட்டுகிறோம் என்பதல்ல. குழந்தைக்கு பாலூட்டுவது அது குழந்தையின் அறிவையும் வளர்க்கிறது. குழந்தைக்குரிய அறிவு வளர்ச்சியும் அங்கேதான் இருக்கிறது, குழந்தையின் மூல வளர்ச்சியும் அங்கேதான் இருக்கிறது, குழந்தையினுடைய மார்க்க வளர்ச்சியும் அங்கேதான் இருக்கிறது, குழந்தையின் ஒழுக்கம் அங்கேதான் இருக்கிறது, குழந்தையின் வெட்கத்தன்மை அங்கேதான் இருக்கிறது. எனவே தாய்மார்கள் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், வெறுமனை அழுகின்ற குழந்தையை நிறுத்துவதற்காக வேண்டியோ அல்லது பசிதிர வேண்டும் என்பதற்காக வேண்டியோ பாலூட்டுவது மாத்திரமல்ல, நாம் பாலூட்டும் போதே அந்த குழந்தையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது எமது தரப்பட்டிருக்கிறது. நாம் பாலூட்டும் போது அந்த தாய் என்ன சிந்தனையோடு இருக்கிறாரோ அந்த சிந்தனை அந்த குழந்தைக்கு செல்கிறது. அதே சிந்தனை அந்த மூலையில் இடம்பெறுகிறது, எண்ண அலைகளாக ஓடுகிறது, வளர்கிறது அந்த குழந்தை. எனவே அது பற்றிய செயற்பாடுகள், அது பற்றிய சிந்தனைகள், அது பற்றிய நடவடிக்கைகள் அந்த குழந்தையின் உள்ளத்திலும் மூளையிலும் எண்ணத்திலும் செயலிலும் பிரதிபலிக்கிறது. எனவேதான் பாலூட்டல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அன்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டும் போது வீட்டில் தானே இருக்கிறோம், நான் மாத்திரம்தான் இருக்கிறேன்,
அந்நிய ஆண்கள் யாரும் இல்லையே என்ற எண்ணத்தில் எங்களுடைய தலைகளையோ மார்புகளையோ நாங்கள் திறந்துவிட்டு பாலுகின்ற போது அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர்ந்து வருகின்ற போது வெட்கமற்ற குழந்தையாக வருகிறது. இது மார்க்கம் சொல்கின்ற உண்மையும் அனுபவத்தில் கண்டறிந்த உண்மையுமாக இருக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவேதான் யாரும் தெரியாத பச்சிலம் பாலர்கள்